2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் என்னென்ன நடக்கும் என்றே தெரியாத அளவிற்கு தமிழக அரசியல் களத்தில் காட்சிகள் மாறி வருகின்றன. அதிலும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் அரங்கேறும் காட்சிகள் தற்போது சூடு பிடித்துள்ளது. அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் வெற்றி என சசிகலா கொளுத்தி போட நெருப்பு தற்போது செங்கோட்டையன் வரை எரிய தொடங்கி இருக்கிறது. சரி, சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன் உள்ளிட்டோருக்கு என்னதான் வேண்டும்? இந்த நேரத்தை அவர்கள் தேர்வு செய்ததற்கான பரபரப்பு பின்னணியை தற்போது பார்க்கலாம். அரசியலில் கொக்கு போல காத்திருக்க வேண்டும் என சொல்வார்கள். அது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, அதிமுகவின் முக்கிய தலைவர்களுக்கு கனகச்சிதமாக பொருந்துகிறது. இந்த நால்வரின் நிலைப்பாடு என்ன ஆகும்? இது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்த போகும் தாக்கத்தை பார்க்கலாம். முதலில் தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நடத்தி வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டார். தான் சொந்தமாக போட்டியிட்ட கோவில்பட்டியில் கூட ஜெயிக்க முடியவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவிடம் தோற்று போனார். இருந்தாலும் இவர் பிரித்த வாக்குகளின் காரணமாக 21 தொகுதிகளில் அதிமுக தனது வெற்றியை பறிகொடுத்தது. இதன் காரணமாகவே தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வர டெல்லி முயன்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பணிய வைக்க முடியவில்லை. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை டிசம்பர் மாதம் அறிவிப்போம் என அறிவித்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் தினகரன். தனக்கு விஜய் என்ற வாய்ப்பு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 தேர்தலில் ஒருவேளை விஜய் கட்சியுடன் தினகரன் சேர்ந்தால் அதிமுக கூட்டணிக்கு தென் மண்டலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். தினகரனின் தனிப்பட்ட செல்வாக்கு 4% என்று வைத்துக் கொண்டாலும் அவர் விஜயுடன் இணையும் போது இந்த வாக்கு சதவிகிதம் 10 தொடுவதற்கு கூட வாய்ப்பிருக்கிறது. அரசியல் அனுபவம் இல்லாதது விஜய் கூட்டணி என்ற கலங்கம் நீக்கப்படும். எனவே அதிமுகவின் வெற்றியை தடுக்கும் நோக்கம் என்பதை 100% நிறைவேற்றுவார் தினகரன். இருந்தாலும் இவரை உரிய முறையில் மரியாதை அளித்து 15 சீட்டுகள் கொடுத்தால் அதிமுக பாஜக கூட்டணியில் இவரை தக்க வைக்க முடியும். அடுத்தது பன்னீர்செல்வம். தேனி மாவட்டத்தில் இன்னமும் தனக்கான பிடிப்பை வைத்திருக்கும் தலைவராக இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு நகர்த்தியவர். ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்ற நல்ல பெயர் இவருக்கு இன்னமும் உண்டு. ஒருவேளை இவரும் விஜய் பக்கம் நகர்ந்தால் அது அதிமுகவின் வாக்குகளை விஜய் பிளக்க உறுதியான வாய்ப்பை ஏற்படுத்தும். தேனியில் விஜய் கட்சியின் அடித்தளமாக அதுவே அமையும். இருந்தாலும் இவரை ஒரு தனி இயக்கமாக சேர்த்து கொண்டு 5 சீட்டுகளை ஒதுக்கினால் இவர் நகர்வதற்கான வாய்ப்புகள் குறைவே. காரணம், இன்னொரு முறை இரட்டை இலையை தோற்கடித்தோம் என்ற பழியை இவர் சுமக்க விரும்ப மாட்டார். 3வது நபர் செங்கோட்டையன். இவர் தனி கட்சி தொடங்குவார் என்ற நிலை இன்று வரை இல்லை. ஆனால் சமீபத்தில் ஈரோடு அதிமுக அலுவலகத்திற்கு சென்ற அவர் பெரியாரின் படத்தை அங்கு மாட்டினார். இதுவே அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருக்கும் தலைவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவின் தீவிரமான விசுவாசி என்பதால் இவருக்கான அடையாளம் என்பது எப்போதும் அதிமுகவின் உண்மையான தொண்டன் என்பதுதான். இவரால் பெரிய அளவில் வாக்குகளை உடைக்க முடியாது என்ற நிலை இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கும் அதிமுக தொண்டர்களின் மனநிலையில் ஒரு கலக்கத்தை இவரால் ஏற்படுத்த முடியும். இது தற்போது மக்களை தேடி பயணம் சென்று தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வரும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை வலுவிழக்க செய்யும். கடைசி நபர் சசிகலா. இந்த நால்வரில் சக்தி படைத்தவராக இருப்பவர் சசிகலா தான். காரணம், தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உள்ளிட்ட மூவரையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வர சசிகலாவால் முடியும் என நம்பப்படுகிறது. மேலும் இவருக்கு இருக்கும் ஆதிக்கமும் தன்னை இப்போது வரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக இவர் முன்னிறுத்திக் கொள்வதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கலாக மாறக்கூடும். இந்த நால்வரும் சேர்ந்து ஒரு தனி அணியாக கட்டமைத்தால் அது அதிமுக 2.0 அணியாக இருக்கும். இவர்கள் விஜயுடன் கரம் கோர்த்தால் அதிமுகவின் வாக்குகளை
மிகவும் கணிசமான அளவில் பிளக்கும் வாய்ப்பு உறுதி. எது எப்படி இருந்தாலும் இழப்பு அதிமுகவுக்கு, லாபம் திமுகவுக்கு. இந்த நால்வரையும் வழிக்கு கொண்டு வரும் வல்லமை டெல்லி கையில் தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த நால்வரை வைத்து மறைமுக அரசியல் ஆட்டத்தை திமுகவோ அல்லது திராவிட மாப்பிள்ளை ஆட நினைத்தால் சாட்டையை எடுக்கவும் டெல்லி தயங்காது என கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராமதாஸ் பாஷையில் சொன்னால் போக போக தெரியும் என்றுதான் முடிக்க வேண்டியிருக்கிறது. போக போக தெரியும்.